ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் பிளேட் டைரிஸ். இன்றைக்கு வீடியோவில் கொடைக்கானல் டே 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 4 to 5 அழகான பிளேசஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து பில்லர் ராக், குணா கேவ்ஸ், பைன் ஃபாரஸ்ட், பூம்பரை வில்லேஜ், மணவன்னூர், பூம்பரையில் இந்த 2000 years ஓல்டு டெம்பிள், கூக்கல் லேக்கு, அதுக்கப்புறம் வந்து பழனிமலை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பழனிமலையும் பார்த்தோம். ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். கொடைக்கானல் டே 2ல் நல்லாவே போச்சு. அண்ட் இதில் என்னென்ன கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ காலையிலே 8:30 நாங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வி வாண்டட் டு eat பிரேக்ஃபாஸ்ட். எங்களுக்கு இந்த ஸ்டேயில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ வந்து ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். டே 1 வீடியோவில் உங்களுக்கு நான் ஹோம் ஸ்டே காட்டும் போது இது ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே போய் சாப்பிடலாம். இல்லைனா வந்து ரூம்லேக்கே வேணும் அப்படின்னு சொன்னால் ரூம்லேக்கே அவங்க வந்து கொண்டு வருவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ வெதர் வந்து கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு ஓகே, அந்த குளிருக்கு வந்து அந்த சன்னியாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிடுவோம்னு சொல்லி வி வாண்டட் டு ஈட் இன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து இந்த லாங் விண்டோஸ் இருந்தனால அங்கேருந்து வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அகைன் நான் சொன்ன மாதிரியே இட் இஸ் ஜஸ்ட் எ ஃபாரஸ்ட் இருந்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டே ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இன்டோர் கேம்ஸ் ப்ளே ஏரியாஸ் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் மிஸ்ஸிங். அது இருந்தால் மேபி இன்னும் மச் மோர் என்டர்டைனிங்காக இருந்திருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க ரொம்ப ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணாங்க. பொங்கல், இட்லி, சாம்பார், கோகோனட் சட்னி அண்ட் காரா சட்னியும் வச்சுருந்தாங்க. அண்ட் ஹாட் வாட்டர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அண்ட் வித் வடை. அண்ட் உங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து ஆம்லேட், காஃபி, டீ ஆல்சோ சர்வ் பண்ணுவாங்க. நாங்கள் அப்புறம் ஆம்லேட் அண்ட் காஃபி ஆல்சோ குடித்தோம். டிஃபன் மட்டும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் திஸ் டே. ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் பிரேக்ஃபாஸ்ட் வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி ஆன் டே 2 டு எக்ஸ்ப்ளோர் ஸோ மெனி திங்ஸ் இன் கொடைக்கானல். ஸோ நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ் வந்து பில்லர் ராக் தான். ஆக்சுவலி வந்து டே 1லேயே நாங்கள் வந்து இந்த பில்லர் ராக், குணா கேவ்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணலாமான்னு பார்த்தோம். பட் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணதே டே 1 by 3:30. ஸோ பட் செக் போஸ்ட் வந்து 3:45 4 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து டே 1ல் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை எங்களுக்கு, பிகாஸ் செக் போஸ்ட் இஸ் க்ளோஸ். நீங்கள் வந்து டே 1லேயே இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா பிஃபோர் 4 or 3:45 PM செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இந்த பில்லர் ராக், குணா கேவ்ஸ், பைன் ஃபாரஸ்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லைனா இந்த டே 2க்குலாம் போஸ்ட்போன் ஆகும். டே 1ல் கவர் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும், பிகாஸ் திஸ் ஆர் ஜஸ்ட் சைட் சீயிங் பிளேசஸ். We have to pay some 20 rupees I think to cross this check post. Once check post cross ஆன உடனே our sightseeing journey will start. ஸோ நான் வந்து இதுதான் பில்லர் ராக். ஸோ பில்லர் ராக் வாஸ் ஸோ குட் டு see. அண்ட் ராஜன் வந்து எனக்கு முன்னாடி ஒரு 20-25 டைம்ஸ் வந்து இந்த கொடைக்கானலுக்கு வந்திருப்பான். பட் வந்து எப்போயுமே இந்த பில்லர் ராக் பார்க்க முடியலையா, எப்போயுமே வந்து கம்ப்ளீட்லி மிஸ்டில் வந்து கவராக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் என்ன கூடயே வந்து ராஜனுமே இந்த பில்லர் ராக் பார்த்தது. அண்ட் கொடைக்கானலில் நீங்கள் எந்த பிளேஸுக்கு போனாலுமே வந்து இந்த போகிற வழி ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி கடையாக தான் இருக்கும். எல்லாமே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸாக இருக்கட்டும். அண்டு இந்த மேகி, போண்டா, பஜ்ஜி ஷாப்ஸாகவே இருந்துச்சு. இங்கேயும் வந்து ஒரு 20 rupees ஆர் சம் 30 rupees அந்த என்ட்ரி டிக்கெட்லாம் பே பண்ணிவிட்டு தான் நமக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அகைன் we need to pay. அண்ட் கிட்ஸ்க்கு ஒரு 5 rupees ஆர் 10 rupees I guess, I don't remember. எனக்கு இந்த பில்லர் ராக் பார்த்தாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் ஸோ குட். நம்ம ஃபஸ்ட்டில் வீடியோ பார்த்தம்போது பில்லர் ராக் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டில் கவர் ஆயிடுச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் இந்த மிஸ்டில் போயிடும். ஒரு 15 to 20 minutes அப்படி வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிடும். அகைன் வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டாவே இருக்கும். அகைன் ஒரு 10-15 minutesக்கு அப்புறம் மிஸ்ட் கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் ஒரு 1/2 hour to 45 minutes அங்கே ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ரொம்ப வந்து அந்த பில்லர் ராக் பார்க்க முடியும். அடுத்து வந்தது ஆஸ் யூஷுவல் த ஃபேமஸ் பிளேஸ் குணா கேவ் தான் வந்தோம். அகைன் இந்த போகிற வழி ஃபுல்லாக கடையாக தான் இருந்துச்சு. அண்ட் குணா கேவ்ஸ் என்ட்ராகிற வே இப்படி இருக்கும். இந்த ஃபுல் வெரி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். மற்ற எல்லாம் வந்து சேம் அந்த படத்தில் மஞ்சுமெல் பாய்ஸில் காமிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம்
நான் குணா மூவி பார்த்துருக்கேன். பட் இது குணா கேவ்ஸ் இப்படி கொடைக்கானலில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்போல்லாம் ஐடியாவே கிடையாது. ஆஃப்டர் மஞ்சுமெல் பாய்ஸ் தான் இந்த மாதிரி டெவில்ஸ் கிச்சன், குணா கேவ்ஸ் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து ராஜன்ட்ட நிறைய தடவை கேட்டேன், இந்த மாதிரி இப்படியே இருக்குமா? இந்த மாதிரி அந்த படம் பார்க்குறப்போலாம் நிறைய கொஷின்ஸ். பட் அதெல்லாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இட் இஸ் சிமிலர்லி அந்த படத்தில் எப்படி காட்டினாங்களோ அப்படியே இருந்துச்சு. அண்ட் குணா கேவ்ஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ் இன் கொடைக்கானல். மேபி உங்களுக்கு வீடியோவில் அந்த அழகு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரில. நேரில் பார்க்கும்போது மட்டும் இந்த பிளேஸ் இஸ் டோட்டலி கவர்ட் வித் மிஸ்ட் அண்ட் ட்ரீஸ். அது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் சுபாஷே சுபாஷே அப்படின்னு சொல்லி கற்றுட்டாவே இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அது படத்தில் காட்டின மாதிரியே இந்த சின்ன கேட்டில் இருந்தது. அவங்க வந்து இறங்கி கீழே போவாங்க. இந்த பிளேஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. அந்த படம் மேபி செட்டு மாதிரி தான் எடுத்திருப்பாங்க போல். பட் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வழியிலேயே போவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அண்ட் அது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. ஸோ எப்படி போய் இப்படிலாம் ஒரு தெரியாத பிளேஸில் இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி தேர் மிஸ்டேக். பட் தேங்க் காட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அது வெளியே வந்திருக்காங்க. பேசிக்கலி நமக்கு தெரியாத பிளேஸுக்கு போனப்போ இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கும்போது இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பாய்ஸ் ட்ரிப் இதெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அங்கே இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த மேலே இருந்து கொஞ்சம் பார்த்தாலுமே வந்து அது ரொம்ப டீப்பாக கொஞ்சம் ஒரு டார்க்காகவும் இருக்கும். குணா கேவ்ஸ் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் கொடைக்கானல். ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பிளேஸ் வந்து குணா கேவ்ஸ் தான். அந்த மூமெண்ட்டில் வந்து என்ன ஃபேமிலியும் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்களும் வந்து அந்த பியூட்டிஃபுல் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் ஆனேன். பட் தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலிஸில் பிளான் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து இந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு வர போகிறேன். அந்த விலாகுமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்தோம். பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் என்ட்ரி ஃபீஸ்லாம் இருந்துச்சு. பைன் ஃபாரஸ்ட் இஸ் ஸோ குட். ஆஸ் யூஷுவலாக தான் இந்த ஊட்டிலையும் இந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு பைன் ஃபாரஸ்ட்டில் நான் போகிற டைமில் என் ஃபோன் கம்ப்ளீட்லி சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வீடியோ எடுக்கலை. அந்த பேசிக்காக தான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் கேஷுவலாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ரொம்ப எங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டீப்பாகவும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. கொஞ்சம் ஒரு 10% தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு we left Pine Forest and we started to Poombarai village. And போகிற வழியிலேயே ஐ திங்க் இட்ஸ் அ மேயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் வந்துருச்சு. பட் வி ஸ்கிப்ட் இட். ராஜன் எதுக்கோ அது வேணால் ரொம்ப மிஸ்டாகவே இருந்துச்சு, ஒன்றும் தெரியாது, ஸோ ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால தான் வி அவாய்டட் இட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வி ஸ்டார்டட் டு பூம்பாறை வில்லேஜ். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதே வந்து பூம்பாறை வில்லேஜ்லேயே ஸ்டே ஏதாவது எடுக்கலாம் தான் பிளான் பண்ணோம். அங்கே நிறைய வந்து வுட் ஹவுசஸ், டென்ட் ஹவுசஸ் ஆர் எனி டோம் ஷேப்ட் ஹவுஸ் ஸ்டேஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் லேட்டர் ஃபார் சம் ரீசன்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர், ஃபார் சம் ரீசன்ஸ் வேணாம் இந்த வேறு இங்கே கொடைக்கானலில் எடுப்போம்னு சொல்லி எடுத்தோம். பட் பூம்பாறை வில்லேஜ் இஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ். எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த போகிற வழியாக இருக்கட்டும், அந்த பூம்பாறை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஹவுசஸ்ஸு இதெல்லாம் வந்து அந்த மேலே இருந்து தெரியும். எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி இருந்துச்சு, எவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருந்துச்சு. அங்கேயே கூட இருக்கலாமா அப்படின்னு எனக்கு நினச்சேன். பூம்பாறைக்கு போகிற வழியிலேயே இந்த பழனி மலை வியூ பாயிண்ட் வரும். நாங்கள் போகிறப்போ ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரில. எனக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு, ஐயோ பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி. பட் லுக் அட் திஸ் பூம்பாறை வில்லேஜ், எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிறப்போ லைட்டாக கொஞ்சம் மழை பெஞ்சிட்டா இருந்துச்சு, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. இந்த வில்லேஜ் என்வாயர்மெண்ட் இஸ் ஸோ குட் டு see. For a second I just felt so jealous of the people who is living in பூம்பாறை வில்லேஜ். அந்த வியூ இருக்கட்டும், அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கட்டும், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் அவங்களுக்கு இருக்க கஷ்டம் அவங்களுக்குமே இருக்கும். But I was so happy for the people who are living in பூம்பாறை and I was also jealous. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடைக்கானல் வந்தால் இந்த பூம்பாறை வில்லேஜ் பார்க்குறது மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இட் வாஸ் ஸோ குட். பூம்பாறை வில்லேஜ்லேயே நமக்கு வந்து இந்த 2000 years ஓல்டு முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வெக்கேஷனில் ஒரு சின்ன டெம்பிள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நமக்கு சின்ன வயசில் வெக்கேஷன் சொன்னாலே நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது கோவிலுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. பட் திங்ஸ் ஹாஸ் பீன் சேஞ்சட் நவ். இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறப்போ இந்த மாதிரி ஒரு கோவில்,
எனக்கு வந்து விசிட் பண்ண உடனே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப வந்து ஒரு ஓகே ஒரு டெம்பிள் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் வந்து கூக்கல் வில்லேஜ். கூக்கல் வில்லேஜ்லேயுமே வந்து கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் கூக்கல் லேக் இருந்துச்சு. கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இப்போது சின்ன வாட்டர் ஃபால்ஸுக்கு மட்டும்தான் அலௌடு இருக்கா. பட் முன்னாடி வந்து ராஜன் சொன்னால் முன்னாடி வந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, அதுக்கு அலௌடு. பட் இப்போது வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் தே ஆர் நாட் அலோயிங் பீப்புள் ஃபார் தட் பிக் வாட்டர் ஃபால்ஸ். ராஜன் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்லி நிறைய தடவை சொன்னான். பட் இட் இஸ் நாட் அலௌட் நவ். அந்த கூக்கல் பெரிய வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து வழியே வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குமா. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் கார் போகும். அதுக்கப்புறம் வந்து கார் ஆர் வெஹிக்கல் எது வேணாலும். அதுக்கப்புறம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வந்து பை வாக்கு தான் போயிட்டு அந்த கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வித் சம் லோக்கல் கைட். பட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து இங்கே கூக்கல் லேக் இருந்துச்சு. இந்த லேக் வந்து எல்லாம் இந்த லோட்டஸ் வெறும் கம்ப்ளீட்லி லோட்டஸ்லேயே கவர் ஆகி இருந்துச்சு. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஃபுல் ஆஃப் மவுண்டெயின்ஸ், நடுவில் இந்த மாதிரி ஒரு லேக் வித் லோட்டஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போகிறப்போ லைட்டாக கொஞ்சம் காற்று, கொஞ்சம் மழை அண்ட் கொஞ்சம் மிஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட். அந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் அப்படியே ஒரு காம் என்வாயர்மெண்ட்டில் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நத்திங் ஃபேன்சி, நத்திங் மோர். ஐ மீன் ஏதோ வியூ அப்படி கிடையாது. ஒரு சிம்பிள் மவுண்டெயின்ஸ், லேக், ஒரு ரோட், அவ்வளோவா பீப்புள் இல்லாமல் இட்ஸ் ஜஸ்ட் காம் மீ அண்ட் நேச்சர், அவ்வளோதான். அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மணவன்னூருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் மணவன்னூருக்கு ரீச் ஆகுறதே ஒரு 3:30 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து எதுவுமே சாப்பிடலை. வி வாண்டட் டு இட் சம்திங் இன் மணவன்னூர் ஓன்லி. அண்ட் அப்படியே வந்து மணவன்னூர் வியூஸுமே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. எந்த ஊர் கம்மி கிடையாது. பூம்பரையோட அட்ராக்ஷன், கூக்கலுக்கு ஒரு செப்பரேட் அட்ராக்ஷன், மணவன்னூருக்கு ஒரு செப்பரேட் அட்ராக்ஷன். எது நல்லா இருக்குது, எதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட், எதுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் நாங்கள் வந்து கூக்கல்லையே மணவன்னூர்லேயே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு குஷ்காவும் சிம்பிளாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல். எக்ஸ்ட்ராடினரியாக டேஸ்ட் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எல்லோரும் வந்து இந்த மதுரை சைடு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ் இதெல்லாம் பார்க்காமையே வந்து நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடணும்னா இந்த ஹோட்டல் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மணவன்னூரில் நாங்கள் வந்து சைட் சீயிங்க்கு போயிருந்தோம். இதுதான் அது SRRC மணவன்னூர். இது வந்து அகைன் என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 20 rupees. கொஞ்சம் அந்த ஹில் மாதிரி கொஞ்சம் ஏறணும், அவ்வளோவா கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இங்கிருந்து வியூ பற்றி சொல்லவே தேவையில்லை. எங்கே பார்த்தாலுமே மவுண்டெயின்ஸ். அண்ட் நான் வந்து பீச்சா மவுண்டெயின்ஸா அப்படின்னு கேட்டால் நான் வந்து மவுண்டெயின்ஸ் சொல்லுவேன். ராஜன் இஸ் ஆல்சோ என் மவுண்டெயின்ஸ் பர்சன் தான், பீச் பர்சன் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் இந்த ஸ்டேலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது ஜஸ்ட் பாருங்கள், அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து ஒரு வியூ பாயிண்ட், ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் காம். ஜஸ்ட் அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே வியூஸ் பார்த்துட்டாவே இருக்கலாம். எதுவுமே பேச தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சிட் அண்ட் லுக் இன் டு த நேச்சர். அதுவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வந்து அந்த டாப் ஆஃப் த ஹில்லுக்கு நீங்கள் வந்த உடனே வந்து இது வந்து ஃபுல்லாக இந்த வியூவில் இருக்கும். அப் அண்ட் டவுன்ஸ் மவுண்டெயின்ஸ், ஒரு மணவன்னூர் லேக் ஒன்று இருக்கும், அது அப்படியே போயிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஷீப்ஸ் இருக்கும். இதுதான் அந்த மணவன்னூரில் இருக்குது ஒரு வியூ. எனக்கு வந்து மணவன்னூர் பார்த்த உடனே எனக்கு இப்போ பர்டிகுலர்லி ஞாபகம் வந்தது அந்த பழைய மூவிஸ்லாம் எடுக்கிற சாங்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து போய் சாங்ஸ் எடுத்துகிட்டா இருப்பாங்க. எஸ்பெஷலி ஐ மீன் எல்லா தெலுங்கு தமிழ் மூவிஸ்லாம் வந்து அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் லுக் இன் டு திஸ் வியூ. அந்த லேக்காக இருக்கட்டும், அந்த மொத்தம் லைட்டாக வந்து அவ்வளோவா மிஸ்ட் இல்லை, வெரி லைட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த வேலிஸ் மாதிரி அப் அண்ட் டவுனில் வந்து நல்லா ஒரு வியூவாகவே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதெல்லாம் சைட் சீயிங் முடித்த உடனே நாங்கள் வந்து திரும்பி என்னோடய ஸ்டேக்கு கிளம்பிட்டோம். 2 hours சர்ப்ரைஸ். பழனி மலை வியூ வந்து ரொம்ப ஒரு மிஸ்ட் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஸோ ஓகே, பழனி மலை நான் எப்போயுமே விசிட் பண்ணது கிடையாது. ஓகே, அட்லீஸ்ட் இங்கேருந்து கூட ஒரு பழனி மலை ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அது ஃபைனலி வந்து மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு.
இங்கேருந்து பழனி மலை அவ்வளோ கிளியராக தெரியாது, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரியும். இங்கே 3 மவுண்டன்ஸ் மாதிரி தெரியுதுல, இந்த மவுண்டன்ஸ் பின்னாடி ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி தெரியுதுல, அதுதான் வந்து பழனி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு ஆரோ மார்க் கூட ஏதாவது வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து கிளியராக காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அது ஒரு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், அவ்வளோதான். அண்ட் அங்கேயே வந்து ஒரு ஸ்டால் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு வி வென்ட் பேக் டு அவர் ஸ்டே. ஸோ டே 2 வந்து இந்த மாதிரி ஒரு 4 to 5 அழகான பிளேசஸில் முடிச்சிட்டோம். டே 3 vlog வந்து வி வென்ட் பேக் டு மதுரையில் இருந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். ஸ்டே டியூன் டு டே 3 vlog அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.